அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அமெரிக்காவிலேருந்து ஒருத்தர் வந்து கால் பண்ணியிருந்தார். அவங்க நம்ம யூடியூப் சேனலை பார்த்துட்டு ஜாதகத்தை அனுப்பி, ஐயா என்னோடய ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்கள், நான் வந்து அமெரிக்காவில் இன்னும் எவ்வளோ நாள் இருப்பேன், என்னோடய ஃபைனான்சியல் அமைப்பெல்லாம் வேலை அமைப்பெல்லாம் வந்து எப்படி இருக்கும், என்னோடய ஃபேமிலிலாம் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற பற்றியெல்லாம் எனக்கு வந்து டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை அனுப்பியிருந்தாங்க. பொதுவாக நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வர்றவங்கள்ட்ட நம்ம வந்து இயல்பாகவே கணிச்சிட்டு எல்லா பலனுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக சொல்லிவிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் நம்மள்ட்ட கேட்பாங்க. கம்ப்ளீட்டாக நம்ம எல்லா பலனுமே வந்து தரவாக எல்லா சப்ஜெக்டை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பேசிடுவோம். அதில் எதுவும் டவுட் இருந்தால் மட்டும் தான் நம்மள்ட்ட கேட்பாங்க. அதே பற்றி தான் நானும் இந்த ஜாதகத்தையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இவங்களோட பலனெல்லாம் சொல்லிவிட்டேன். இதில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா கடக லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க. மேசராசி அஸ்வின் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்திருக்கிறாங்க. இந்த ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு வந்து 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை இருக்கிறாங்க. ரொம்ப விசேஷமான அமைப்பு. 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை, 2 பேருமே வந்து பரிவர்த்தனையில் ஆட்சி பலத்தோடு இருக்கிற ஒரு யோகமான ஜாதகம். 5ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி குரு இருந்து அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, லக்னத்தையும் பார்க்குறாரு. ஸோ இது ஒரு வலுவான ஜாதகம், நிறைய புண்ணிய பாக்கியங்கள் பண்ணி ஒரு யோகமான ஜாதகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இதில் லக்னாதிபதியும் வந்து உங்களுக்கு மேஷத்தில் செவ்வாயோட வீட்டிலேயே வந்து வலுப்பெற்ற அமைப்பில் இருக்கிறார். இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா லக்ன கேந்திரத்தில் புதன் 7ஆம் லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல வந்து புதன் வலுப்பட்டிருக்காரு. இதில் வந்து சந்திர கேந்திரத்தில் புதன் வந்து வலுப்பட்டிருக்காரு. சந்திரனுக்கு 10ஆம் இடம், லக்னத்துக்கு 7ஆம் இடம். ஸோ சந்திரன் வந்து இங்கே வந்து வலுப்படுறாரு. வீடு கொடுத்த சனியும் வந்து உச்ச வலுப்படுறாரு. இப்போ வந்து உங்களுக்கு உச்ச வலுப்பெற்று சந்திர கேந்திரம் லக்ன கேந்திரத்தில் புதனே வந்து உங்களுக்கு வந்து வலுப்பெற்ற அமைப்பில் இருக்கிறதுனால புதன் சம்மந்தப்பட்ட கணக்கு வழக்கு, அக்கௌண்ட்ஸு, ஐடி துறை இதிலெல்லாம் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுவீங்க சார். இது சம்மந்தமான வருமானம், ஜீவனங்கிறது உங்களுக்கு வலுவாகவே இருக்கும் அப்படின்னு நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன். செவ்வாய் வந்து உங்களுக்கு குருவோட வீட்டில் சுக்கரனோட சேர்ந்து குருவும் பார்க்குறாரு. ஸோ இங்கே வந்து 2 சுபர தொடர்பு போட்டு செவ்வாய் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. செவ்வாய் சார்ந்த பூமி, கட்டடம், வாடகை வருமானம் அந்தமாரி விஷயங்களில் நிறைய சொத்து சேர்ற அமைப்புலாம் உங்களுக்கு வந்து இருக்கும் சார் அப்படின்னு வந்து நான் வந்து இதுக்கு ஜாதகத்துக்கு பலன் சொல்லியிருந்தேன். இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் திசை இப்போ வந்து உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. செவ்வாய் வந்து சுக்கிரனோடு சேர்ந்து குரு பார்த்து திசை நடத்திட்டு இருக்கார். 2021 நடந்துகிட்டு இருக்குது. 2028 வரையும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து நிறைய சொத்து, வீடு வாங்குற அமைப்பெல்லாம் நிறையா போயிருந்துருக்கும் சார். இதில் உங்களுக்கு நல்ல பலனே இருக்குது அப்படின்னு தான் நான் வந்து பலன் சொன்னேன் சார். இப்போ அப்புறம் வந்து கேட்டிருந்தாங்க, இவங்க வந்து 7.5 சனியெல்லாம் இப்போ ஆரம்பிச்சிருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள், ஃபேமிலி லைஃப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையும் 7ஆம் இடத்து அதிபதி வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல போய் சனி வந்து உச்சமாக இருக்கிறாரு. ஆனால் சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல புணர்ப்பு தோஷமான அமைப்பில் இருக்குது உங்களுக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரனும் வந்து உச்சமாக இருக்கிறாரு. அது வந்து குருவும் வந்து பார்க்குறாரு. ஸோ இங்கே வந்து 7ஆம் இடத்து அதிபதியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க, 11ஆம் இடத்து அதிபதியும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டாங்க. இதில் வந்து புணர்ப்பு தோஷமும் இருக்குது, ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இதில் உங்களுக்கு. ஏன்னா அந்த புணர்ப்பு தோஷத்தை எந்த சுபகிரகமும் பார்க்கல. சந்திரனுக்கு 7ஆம் இடத்துல சனியே உச்சமாகி வக்கரமாகி புணர்ப்பு தோஷத்தில் இருக்கார். ஸோ திருமண லைஃப் ரொம்ப தாமதமாக வருது. திருமணத்துக்கு அப்புறம் நிறைய கருத்து வேறுபாடுகள், தசாபத்திக்கு ஏற்ப பிரிவுகள்லாம் வந்து தான் போகிறங்கிற அமைப்புங்கிறது இந்த ஜாதகத்தில் இருக்குது இதில் உங்களுக்கு. இதில் 7.5 சனியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பொதுவாக 7.5 சனியில் சென்ம சனியில் நெருக்கமான உறவுகளை பிரிவாங்க. அது இந்த ஜாதகத்தில் எந்த இடம் பாதிக்கப்பட்டிருக்கோ அந்த உறவுகள் பிரிவாங்க அப்படிங்கிற அமைப்புங்கிறது வந்துடும். இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்து அதிபதி உச்சமானாலும் அந்த வீடு கொடுத்துக்கிறவங்க வந்து அந்த இடத்தையே பார்க்குது. அது வந்து உங்களுக்கு பரிவர்த்தனை ஆட்சியாக வராரு. அங்கே 11ங்கிறது ஒரிஜினலான ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்குது. ஆனால் 7ஆம் இடத்து அதிபதி சனி வந்து உச்சமானாலும் வக்கரமாயிட்டார். அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தோட 11ஆம் இடம் தான் அதிகமான வலுப்பட்டுருக்கு. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு 2ஆம் திருமணத்தை நோக்கி போகும். ஃபேமிலியில் கருத்து வேறுபாடுங்கிறது படிப்படியாக கூடுதலாக போய் 2028 சென்ம சனி வரும்போது இவங்க கம்ப்ளீட்டாக இவங்களை விட்டு பிரிஞ்சு போய் இன்னொரு திருமணம் நடக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது சார் அப்படின்னு தான் நான் பலன் சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் திசை தான் 2028 வரையும் நடக்குது. அது வந்து உங்களுக்கு மீனராசி கடல் ராசியில் இருக்குது. கடல் தாண்டி போய் சம்பாத்தியங்கிறது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் செவ்வாய் திசைக்கு அப்புறம் வர ராகு திசையுமே பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல இருக்கார். அது மிதுனத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அடுத்த ஒரு 18 வருஷத்துக்கு ராகு திசையை வர்றதுனால உங்களுக்கு தொடர்ந்து இன்னொரு 15 வருஷத்துக்கு வெளிநாட்டு வாழ்க்கையே இருக்குது அப்படிங்கிற அமைப்பு நான் வந்து பலன் சொன்னேன். ஆனால் உங்களுக்கு திருமண அமைப்பில் மட்டும் ஒரு பிரிவு, அதுக்கப்புறம் இன்னொரு திருமணத்தை நோக்கி போகிறதுக்கான காலமாக அது வந்து இருக்கும். ஏன்னா 2028 உங்களுக்கு ராகு திசை 12லேருந்து ஆரம்பிக்கும்போது 12ஆம் இடம் உறவுகளை பிரிக்கும். அப்படிங்கிறதுனாலையும் சென்ம சனியும் உறவுகளை பிரிஞ்சு போகிற அமைப்புங்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து அந்த ராகு திசை ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு வந்து மனைவி அமைப்பு மூலம் ஒரு பிரிவு அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையாக வந்து அமைஞ்சிடும். மற்றபடி உங்களுக்கு வந்து வேலையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் திசையில் கேது புத்தி ஏப்ரல் 2026 நடக்குது. செப்டம்பர் 2026 வரையும் உங்களுக்கு போகும். 6ஆம் இடத்துல இருக்க கேது வேலையில் ரொம்ப ப்ரெஷர் அதிகமாகவும், ப்ரொமோஷன்லாம் கிடைக்காது, ரொம்ப டார்ச்சரான ஒரு அமைப்புக்கு போகிற மாதிரி இருக்கும். ஒர்க்குலோடு அதிகமாக ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான உங்களுக்கு வெகுமதியெலாம் உங்களுக்கு கிடைக்காது. அந்தமாரி செட்டப்பில் தான் போகுது சார் அப்படின்னு தான் நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன்.
இந்த ஜாதகர் ஆமாம் சார், இப்போ இந்த லாஸ்ட் இயர் தான் நான் வந்து வீடு வாங்கினேன், வீடெல்லாம் வந்து பெரிய லெவலில் அமெரிக்காவிலே வாங்கி தான் நான் அங்கே தான் குடியிருக்கிறேன் அப்படிங்கிற அமைப்பு தான் சொன்னார். ஐடியில் தான் ஒர்க் பண்ணுறதாகவும் வந்து சொல்லியிருந்தார். இந்த ஜாதகத்தில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் என்ன சொன்னார்னா, ஃபேமிலி லைஃப் வந்து ரொம்ப கருத்துருப்பாடு தான் போகுது, டைவர்ஸ் பண்ணிடலாமான்னு ஒரு ஐடியா கூட இருக்குது சார், கொஞ்சம் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் போயிட்டுருக்கு, எல்லாம் ஒன்றா தான் இருக்கிறோம், ஆனாலும் பிரச்சனைகளை ஒன்றும் சரிப்பட்டு வர்ற மாதிரி தெரியல அப்படின்னு தான் அவங்க வந்து சொன்னாங்க. அது வந்து உங்களுக்கு அதுக்கான அமைப்பு தான் போகும், இது உங்கள் போக போக பிரிவை நோக்கி போகிறதுக்கான அமைப்பு தான் இந்த ஜாதகத்தில் இருக்குது உங்களுக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரனோட சேர்ந்த செவ்வாய் திசை நடக்குது, அதனாலையும் ஒரு ப்ராப்ளங்கிறது போகுது. அது எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சுக்கிரன் செவ்வாயை சேர்ந்து அதை வந்து குரு பார்க்கறதுனால உங்களுக்கு வந்து செவ்வாய் திசையும் நடக்கிறதுனாலையும் இவங்களுக்கு வந்து அந்த பிரிவு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாகுது அப்படிங்கிற அமைப்பு வந்துடுது. இந்த செவ்வாய் திசை முடியும் போது அந்த ராகு திசை ஆரம்பிக்கும் போது இவங்க பிரிவு வந்து நிரந்தரமாக போய் இன்னொரு திருமண லைஃப் நோக்கி போகிறதுக்கான அமைப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது இந்த ஜாதகத்துக்கு. மற்றபடி வெளிநாட்டில் நீண்ட காலத்துக்கு இருப்பாங்க, வெளிநாட்டு குடியுரிமை வாங்குறதுக்கான அமைப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. க்ரீன் கார்டு கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அந்த ராகு திசையில் க்ரீன் கார்டெலாம் கிடச்சி நீண்ட காலத்துக்கு அங்கேயே இருக்கிற அமைப்பெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா அங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, வீடெல்லாம் இருக்குது அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு க்ரீன் கார்டும் கிடைச்சிரும். இப்போ அந்த சட்ட அமைப்பு சரியில்லைனாலும் அடுத்த ஒரு 3-4 வருஷத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக க்ரீன் கார்டெலாம் கிடச்சி இவங்க வெளிநாட்டிலே வருமானம் பண்ணுற அமைப்பு